ராமதாஸ் தான் சொன்னார், என் வாரிசு யாராவது அரசியலில் நான் இறக்குனேன்னா என்னை புளிய மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னு. இப்போ அடிக்குமா அவரை? இது வந்து அரசியல் துபாக்கூருங்க இல்லைங்களா? புரியுதாங்க? நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்லிகிட்டே இருக்க காலங்காலமாக காத்துறீங்களா? போய் நில்லுங்க, எம்பி இதில் போய் கனிமொழிக்கு தண்ணி நின்று நீ ஜெயிச்சு பாரு, டெபாசிட் வாங்கி பாருங்கள். ஏன்னா அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். எல்லா காட்சியிலும் பார்ப்பீங்க எலெக்ஷன். இதை விட மோசமான ஒரு ஆபத்து பாஜகவால் இந்திய மக்களுக்கு. அது எதிர்கட்சிகள் உணர்றாங்களா அந்த விஷயத்தை? உணர்ந்துருக்காங்க, பயந்து போயிருக்காங்க எதிர்கட்சிகள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் சார், இந்த வாரிசு அரசியல்ன்றது தான் அவங்க தேசிய அளவில் கொண்டுட்டு போகிற ஒரு பிரச்சாரம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டிலையுமே வந்து திமுகவை வந்து விமர்சிக்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலை கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவரை எதிர்த்து போட்டிடுற செங்கை ராமச்சந்திரன் அவரை பற்றி சொல்கிறாரு, நான் ஒன்றும் வந்து அப்பாவுடைய வாரிசுடைய கோட்டாவில் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த அண்ணாமலை வந்து பொய்யங்க. திருப்பி நீங்கள் அண்ணாமலையை பற்றி பேசிடுறீங்க. அதனால தான் வந்து அண்ணாமலை நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறது, எல்லாரும் என்னையை பற்றி பேசுகிறாங்களா, அதுதான் அண்ணாமலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல செயின் எடுத்துகிட்டு ஓடுறான்னா அந்த ஏரியாவில் இருக்கும்போது அவனை பற்றி தான் பேசணும், அதுக்காக நல்லவன்னு அர்த்தமா? அப்படி பார்க்க முடியாது. அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் வந்து நீங்கள் கேள்வியாக கேட்குறதே வந்து உங்கள் சேனலுக்கே அது இழுக்கு. ஏன்னா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க, என்னடா இது அண்ணாமலை பற்றி கேட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு துபாக்கு ஒரு அரசியல்வாதிமா, புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலை பேசினது இப்போ நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். இப்போ 50 வயசில் வாரிசு வரலாமா? சௌமியா அன்புமணி வரலாமா? இப்போ இதே இவங்க போய் ராமதாஸ் காலில் விழுந்தார்ல, அந்த ராமதாஸ் தான் சொன்னார், என் வாரிசு யாராவது அரசியலில் நான் இறக்குனேன்னா என்னை புளிய மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னு. இப்போ அடிக்குமா அவரை? இப்போ அடிக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க இது வந்து அரசியல் டுபாக்கூருங்க இவங்களா. டுபாக்கூர் அரசியல் சினிமாவில் வர்ற மாதிரி கவுண்டமணி படத்தில் வரல, இதெல்லாம் அரசியலில் சகஜன்ற மாதிரி தான். அது அந்த கேரக்டர் தான் அண்ணாமலை. சரியா? அதனால் அண்ணாமலை சொல்கிறது வாரிசு அரசியல்னால் போய் நில்லு. நான் என்ன சொல்கிறேன், கனிமொழி ஏற்று போய் நிற்க சொல்லுங்கள். வாரிசு தானே, பரப்புங்க. வாரிசுக்கு வாக்களிப்பாயா இல்லை எங்களுக்கு வாரிசு இந்த கொள்ளையடிச்சுன்னு போய் சொல்லு. தூத்துக்குடியில் நெல்லுங்க போய். தைரியம் இருக்கா அண்ணாமலைக்கு கனிமொழியை ஏற்று நிற்கிறதுக்கு? ஏற்கனவே இப்படி ஒரு தலைவர் தான் நின்று 3,49,000 ஓட்டில் அந்த அம்மா தோற்று அதுக்கப்புறம் தூத்துக்குடி பக்கமே போகிறதில்ல, தெரியுமா? தமிழிசை சொந்த ஊருக்கு கூட அந்த ஒரு தூத்துக்குடி ரூட்டில் போகாது. இந்த பக்கம் கொல்லம் போய் இப்படி போயிட்டுருக்காப்புல. கொல்லம் போய் நாகர்கோவில் போய் தான் ஊருக்கு போயிட்டுருக்காப்புல. ஏன்னா தூத்துக்குடியில் வந்து அந்த அளவுக்கு ஓட அடிச்சுட்டாங்க. 3,59,000 வாக்கு லீடிங்கில் கனிமொழிகிட்ட தோடி இன்றைக்கி வந்து திரும்பி போக முடியாத நிலைமைக்கு இருக்குது. இப்போ வாரிசு அரசியல் தான் கனிமொழி. போய் நில்லுங்க பார்ப்போம். இவங்களாம் வந்து வேலைக்கு ஆகாதவர்கள், ஒன்றத்துக்கு ஆகாதவங்க வந்து இதை தாங்க பேசுவாங்க. வளர்ந்தவனை பார்த்து பெரிய இடத்தை பார்த்து எதையாவது சேர்த்து இருக்கும். இப்போ உங்களை பார்த்து சொல்லலாம், இவ்வளோ உயரமாக இருக்கிறதுனால அதை ஜெயிச்சிட்டாருங்க அப்படின்னா, குட்டையாக இருக்குதுனால நுழைஞ்சு போயிட்டாருங்களா. இவங்கெல்லாம் நெகட்டிவ் பீப்புள்ஸு, புரியுதாங்க? நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்லிகிட்டே இருக்க காலங்காலமாக காத்துறீங்களா? போய் நில்லுங்க, எம்பி இதில் போய் கனிமொழிக்கு தண்ணி நின்று நீ ஜெயிச்சு பாரு, டெபாசிட் வாங்கி பாருங்கள். அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நில்லுங்க போய். வாரிசு அரசியல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கனிமொழி ஏற்று போய் நில்லுங்க. இல்லைன்னா அதில் வந்து மக்கள் உங்களுக்கு வாக்களித்தா எம்பி ஆகி சந்தோஷம் பாருங்கள். வாரிசு அரசியல் மக்கள் ஒழிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். இல்லை கனிமொழி ஜெயிச்சு நீங்கள் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டில் தோற்றிங்கன்னா மருந்து குடிச்சாக தயாராக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சவாலை விடுங்க. இல்லை போய் உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க சொல்லுங்கள். அடுத்து 2026 நான் உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் ஒழிப்பேன், உதயநிதி எதிர்த்து தான் நிற்பேன் போய் நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம். அண்ணாமலையை அதுக்கு சவாலோட தயாராகுது. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஏதோ அரசியல் பண்ணிவிட்டு மாதம் சம்பளம் தர்றாங்க, பதவி தராங்க, வண்டி இருக்குது, இது இருக்குது, கூட வேலை செய்கிறக்கு ஆள் இருக்கான்றக்கா எதையா ஒன்று பேசுகிறாங்க. இப்போது நம்ம தேசிய அளவில் பார்க்கும்போது சார், பாஜகவுடைய வேட்பாளர்கள் பல இடத்துல அறிவிக்கிறாங்க. சில பேருக்கு சீட்டு தரல அப்படின்ற முரண்பாடுகள், ஒரு அதிருப்திகள் வருது ஒரு பக்கம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டியே இட விரும்பலை அப்படின்னு. ஒரு 10 ஆண்டு காலம் வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, திரும்பவும் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது ஏன் இந்த ஒரு முரண்பாடுகள் பாஜக வருவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது தப்புன்னு சொல்ல வரேன். அது புரியுது அவங்களுக்கு? அதனால தான் அவங்களாம் திருச்சி ஓடுறான் வேண்டான்னு. தோற்றுருவாங்க, அடுத்து கேஸை சந்திக்க வேண்டியது இருக்கும், வழக்குகள் சிறைக்கு செல்ல வேண்டியது இருக்குன்ற அச்சம். உண்மை நிலைமை அதுதான், புரியுதா? ஆனால் வெளியில் காட்டுறது நாங்கள் 400 300ன்னு. சுப்பிரமணிய சாமி முந்தா நாள் சொன்னார் பார்த்தீங்களா, 400 300ன்னு கதை விட்றா. இதெல்லாம் இப்போ டெபாசிட் இது இப்போ பல பேர் இது அவன் வந்து 272 வந்து தேவை மெஜாரிட்டி, அது எப்படியாவது அடித்து பிடிச்சி பாஜக வந்துடும். ஆனால் மோடி பிரதமராக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்? அதுதான் உண்மை. இதுதான் உண்மை நிலவரம். வெளியில் காட்டுற பூரா கோடி மீடியா வச்சு சர்வே போடுறது வர்றது இவங்க எல்லாம் ஒரே மாதிரி ஃபேக்ட்ஸ் கொடுத்த மாதிரி 400 320 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் அவங்க சொன்னதை இவங்க சொல்கிறாங்க காசு வாங்கிட்டு.
எலெக்ஷன் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். அதனால் உள்ளுக்குள்ளே பயத்தில் இருக்கவன் நிற்க மாட்டேன்றான். ஏன்னா நம்மளை பிடிச்சி சாத்தினா பல துரோகங்களை செஞ்சுருக்கோம், பல தெல்லவாரி வேலையை செஞ்சுருக்கோம். திருப்பி அரசியலேருந்து ஒதுங்கிட்டோம்னா நம்மளை விட்டுருவாங்க. இந்த எலெக்ஷனில் நின்று பிஜேபி தோற்று போச்சுன்னு வைங்க, மிகப்பெரிய கடுமையான விஷயங்கள்லாம் சந்திக்க வேண்டியது வரும்னு அவர்களுடைய எண்ணம். ஆனால் சார் இதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் வந்து 2019 நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அந்த டைமில் வந்து பிஜேபி மெஜாரிட்டி வந்துட்டாங்க. ஆனால் அப்போத்துக்கு இப்போத்துக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதா பார்க்க? அதுக்கப்புறம் தானே வந்து கொரோனா வந்தது. கொரோனாவில் அவர்கள் செய்த கொலைக்குத்துகள், அதானியை வளர்த்து விட்டது. அந்த கம்பெனிக்கு, அதானி கம்பெனிக்கு ஓனரே மோடின்னு தான் சொல்கிறாங்க. ஆதாரத்தோட சட்டப்பேரவையில், நான் சொல்லலை, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பிடிச்சி போட்டிருக்காங்கன்னா சட்டப்பேரவையில் நீட்டில் ஏறி இருக்குது. அந்த அதானி நிறுவனங்களுக்கு ஓனரே உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகணுன்றது தான் மோடியோட ஆசை, லட்சியம். தன் மனைவியை விட்டுட்டு ஓடி வந்த மோடி, மகன் தம்பிகளுக்கு ஒன்றும் செய்யாத மோடி, ஏன்னா யாருக்குமே செய்யாத ஒரு மோடி அதானிக்கு செய்கிறாரு அப்படின்னா அவர் தான் ஓனர்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதுதான் உண்மையும் கூட, இது ஒரு நாள் வெளியில் வரும் அப்படின்றார். புரியுதா? ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி அங்கே உள்ளவனுக்கு பயம் இருக்க தானே செய்யும். இப்போது தேர்தல் நடக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லையும் ரைடு போகிறதா இருக்கட்டும், அல்லது முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக கைதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக எதிர்கட்சிகளுக்கு உருவாக்கும் இல்லையா? அது இது வந்து பாஜக தரப்புலேருந்து யோசிக்கலையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்? அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். ஏன்னா ஆதாரத்தோட இந்த எலெக்ஷன் இப்போ டாக்குமெண்ட், இந்த இப்போ தேர்தல் பத்திரம் வசூல் பண்ணது பூராமே ஆதாரத்தோடு பிரித்து சொல்கிறாங்க. இன்றைக்கி ரைடு அடிச்சிருக்கான், நாளை கழிச்சு போய் 100 கோடி கொடுத்துருக்கான். இன்றைக்கி ரைடு அடிச்சிருக்கான், அடுத்த வாரத்தில் காசு கொடுத்துருக்கான். ரைட்டா? இன்றைக்கி காசு கொடுத்துருக்கான், ரைடு வழக்கை தூக்குறாங்க. இப்படின்னு லிஸ்ட்டு போட்டு எந்தெந்த நிறுவனம் ப்ரீபெய்டாக அவனுக்கு காசு கொடுத்துருக்கான், போஸ்ட்பெய்டாக காசு கொடுத்துருக்கான்ற வரைக்கும் பிரித்து சொல்கிறாங்க. காசை வாங்கிட்டு அவனை விட்டுறது ஒன்று, இல்லைன்னா அட்வான்ஸாக காசை வாங்கிட்டு விடுறது ஒன்று, ரைடு விட்டு காசு வாங்குறது இன்னொன்று. இந்த 2 விதமாக காசு வாங்கியிருக்காங்க. புரியுதா? 8500 கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு மேலே அந்த முதல்ல ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணல, அது ஒரு 4000 கோடி இருக்குன்றாங்க. ஸோ எவ்வளோ அடித்தாங்கன்றது அடுத்து வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் எவ்வளோ அடித்தான், யார் யாரை மிரட்டினா, பாம்பே ஏர்போர்ட்டை எப்படி எழுதி வாங்கினாங்க, அம்புஜா சிமெண்ட் எப்படி எழுதி வாங்கினாங்கன்ற பூராமே எழுதி வாங்கிட்டாங்க, அவங்க மாற்றிட்டாங்க, மிரட்டி வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் என்ன நடந்தது அப்படின்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்க்கப்படுதுன்னா சார், ஒருவேளை பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இந்த இந்தியா கூட்டணியில் கூட யாராவது ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, அந்த நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னு. இல்லை, நம்பிக்கை, அதாவது பிஜேபி ஒரு 2 இடம் குறைந்தாலும் போதும் அதை காலி பண்ணிடுவாங்க. ஓ, அதாவது கூட்டணி கட்சியில் அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே, அவங்க கூட்டணியிலே எல்லாமே குழம்பு வச்சு தானே திருடி தானே வச்சுருக்காங்க. இப்போ இவங்க தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே சிவசேனாவிலேருந்து பிரிஞ்சு வந்தாலும் பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? ஓடி போய் அவங்களே ஆப்பு வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும்னு எல்லா காட்சியிலும் பார்ப்பீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆனால் சார் இப்போ இதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் பார்த்தீங்கன்னா 77 வந்து ஜனதா பார்ட்டி வெற்றி பெற்று ஒரு 2.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆட்சின்றது கலைஞ்சிடுச்சு. அதன் பிறகு இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிலையான ஆட்சி வேணும் அப்படின்னு. ஒருவேளை இந்தியா கூட்டணி நாளைக்கு அமைஞ்சு இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்படும் போது திரும்ப பிஜேபி வந்து ஒரு வீரியமான வெற்றி அடைய வாய்ப்பு? ஒரு வெற்றி அடையாது. இது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பொற்காலம் மாதிரி. இந்த 10 ஆண்டுகள் சொல்லுவாங்க. ஆமாம், அவ்வளோதான். இதை விட பிஜேபி இனி இந்தியாவில் வந்து தோத்துச்சுன்னா இருக்காது. ஆனால் சார் இப்போ எதிர்கட்சியாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் வந்து பலமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக வந்து ஈஸியாக வெற்றி பெறணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல? இல்லை, அவங்க நினைக்க தான் செய்வாங்க. இப்போ காங்கிரஸ் வீக்காக இருக்குன்றது உண்மை தான். ஆனால் இப்போ ஸ்டேட் பார்ட்டிகளுக்கு பவர் வந்திருக்கு. ஆனால் ஸ்டேட் பார்ட்டி கூட்டணி குழம்பு ஆட்சியெலாம் வைக்கிறது இந்த தேசத்துக்கு பிரச்சனை தான். அதுக்காக அதை விட மோசமான ஒரு ஆபத்து பாஜகவால் இந்திய மக்களுக்கு இருக்குது. அது எதிர்கட்சிகள் உணர்றாங்களா அந்த விஷயத்தை? உணர்ந்துருக்காங்க, பயந்து போயிருக்காங்க எதிர்கட்சிகள். ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயந்துட்டு பல பேர் அமைதியாக இருக்காங்க. அது கிடச்சிது அப்படின்னா பாஜக வந்து தட்டி தகரமாக்கிடுவாங்க. ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வேறு விதமாக இருக்கும். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.